தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதால் சிறிய குழந்தைகள் முதல் பெரிய பெண்கள் வரை பாதுகாப்பு இல்லா சூழ்நிலை நிலவுவதாக பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு மாணவிக்கு என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும். நேத்து நம்ம பார்த்தா விக்கிரவாண்டியில ஒரு பச்சிளம் குழந்தை யாருமே சொல்ல முடியாத அளவு கழிவு நீர் தொட்டியில விழுந்து இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஒரு சின்ன குழந்தையில இருந்து பெரிய பெண்கள் வரைக்கும் எந்த பாதுகாப்பும் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. நிச்சயமாக இதெல்லாமே கண்டிக்கக்கூடிய விஷயம். இன்னைக்கு லஞ்சம் ஊழல் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு ஆளும் ஆட்சியில. அதனால நான் பல முறை இதை சொல்லியிருக்கேன். நானும் வேலூர் மாவட்டம் தான். அங்க என்னெல்லாம் பிரச்சனைகள் நடக்குது என்பது எனக்கு தெளிவாக தெரியும். அதனால இப்ப நடந்த ரெய்டே மிக மிக காலதாமதம். இன்னைக்கு அவரு டெல்லிக்கு போய் யாரை சரி கட்டுறதுக்காக டெல்லிக்கு போறாருன்றது தெரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும், ரெய்டு போறது மட்டும் இல்ல, என்ன ஆவணங்களை அங்க பிடிச்சிங்க என்பதை மக்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனியா தெளிவுபடுத்தணும். ரெய்டு போறீங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது மக்களுக்கு தெரியறதே கிடையாது. அதனால தப்பு செஞ்சவங்க, கேப்டன் எப்பயும் சொல்லுவாங்க, தப்பு செஞ்சா நிச்சயமா உப்பு தின்னா தண்ணி குடிச்சாகணும். அது மாதிரி தப்பு செஞ்சா தண்டனையை அனுபவிக்கணும். அதனால லஞ்சம் ஊழல், இன்னைக்கு கனிம வள கொள்ளை, மணல் கொள்ளை, லஞ்சம் ஊழல் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தலைவிரிச்சாடிட்டு இருக்கு. இதெல்லாம் தடுக்கக்கூடிய அளவுல இந்த ரெய்டு அமையணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன்.